இன்றைக்கி உங்களுக்கு குளிகையை பற்றி வகுப்பெடுக்க போகிறேன். குளிகைங்கிறது யார் அப்படின்னா, சனிக்கு முதலாம் அவன் அப்படிங்கிறது சாஸ்திரம். சனிக்கு முதலாம் அவனால் சனிக்கிழமை முதல்ல எடுத்துக்கிடணும். சனிக்கிழமை குளிகை நேரம் 6 to 7:30. அப்போ சனிக்கு அடுத்து ஞாயிறுன்னு போகாமல் கீழே வரணும். சனிக்கு அடுத்து வெள்ளி 7:30 to 9. வெள்ளிக்கு அடுத்து வியாழன் 9 to 10:30. வியாழனுக்கு அடுத்து புதன் 10:30 to 12. புதனுக்கு அடுத்து செவ்வாய் 12 to 1:30. செவ்வாய்க்கு அடுத்து திங்கள் 1 to 3. திங்களுக்கு அடுத்து ஞாயிறு 3 to 4:30. இதுதான் குளிகை நேரம். இந்த நேரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா குளிகையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல காரியங்கள், அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வீடு நீங்கள் பால் காய்ச்சுறீங்க, அது பண்ணலாம். அது மாதிரி ஒரு இடம் முடிக்கிறீங்க, அது பண்ணலாம். திருமணம் முடிக்கலாமான்னா முடிக்கக்கூடாது. ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம செய்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், நல்ல காரியங்கள். அப்போ திருமணம் ஒன்று கெட்ட காரியமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, திருமணங்கிறது ரொம்ப 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 நல்ல காரியம்தான். ஆனால் ஒரு திருமணம் தானே நம்ம முடிக்கணும். அதனால் அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. அது மாதிரி இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதும் அந்த டயத்தில் பண்ணக்கூடாது. இறந்தவங்களை எடுப்பாங்க இல்லையா, அதுவும் குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது. மொத்தத்துக்கு இறைவனை வணங்குறதுக்கு, நல்ல காரியங்கள் செய்வதற்கு இது நல்லா பயன்படுத்தக்கூடிய நேரம். நகைகளை திருப்புறது, பேங்க்கில் அடமானம் வச்சுருப்பீங்களே, அதை திருப்பலாம். ஆனால் அதே குளிகை நேரத்தில் போய் அடமானம் வச்சிங்கன்னா திரும்பி 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 அடமானம் வைப்பீங்க. அது மாதிரி ஒரு வீடு ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த குளிகை நேரத்தில் ரிப்பேர் ஆரம்பிச்சிங்கன்னா ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி வேலைகளெல்லாம் நிறுத்தி வைக்கணும். சரியா? உங்களுக்கு இப்போ ராகு காலம், யமகண்டம், குளிகை, இது 3 வகுப்பும் எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கிடுவீங்க நல்ல நேரம். இது 3ஐயுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி இதை பண்ணுங்கள். நீங்கள் நான் பழையபடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்குகளாக இருக்கட்டும், இந்த ராசிக்கு இப்படி இருப்பீங்க, அந்த ராசிக்கு அப்படி இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வகுப்பெடுக்கிறேன். அது மாதிரி என்னோடய வகுப்புகள் எப்படி இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் கோச்சாரப்படி பலன் சொல்லவே மாட்டேன். லக்ன அமைப்பினை வச்சு தான் நான் பலன் சொல்லுவேன். அது மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரப்போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கோயிலில் போய் நீங்கள் ராசி நட்சத்திரங்கிறத விட லக்னம் பாதசாரம் அப்படிங்கிறத சொல்லி பண்ணுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் புண்ணியம் சேரும். 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிறதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா எனக்கு இன்னும் வகுப்பு உங்களுக்கு அடுத்து என்ன எடுக்கலாம்னு ஊக்கமாகவும் இருக்கும். அது ஒரு ஊட்டச்சத்து மாதிரி. அது மாதிரி மற்றவர்களுக்கும் தெரியும் போது அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. 4 பேருக்கு பிரயோஜனப்படும். நன்றி.